நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்ன வொர்ஷிப் பண்ற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வொர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும், உங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற, இல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகுற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் எப்பவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி, இப்போ கோபி சார் சொன்ன மாதிரி, குகேஷ் சொன்ன மாதிரி, சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போ. அதுக்குள்ள போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறைய பாக்குறதே இல்லை. சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல. ஸ்டேஜ்ல என்னெல்லாம் அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்துலயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு, ஐடி இருக்கு. ஆனா வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த டைம்லயும் என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணுவான், நவனீத் வந்து சொல்லுவான், சிவா இப்ப ஏதாவது ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா, நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. நீ ரீபோஸ்ட் பண்ணிருக்கேன். இல்லடா நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன், அதுல ஏதோ ஒன்று ரீபோஸ்ட் ஆயிருக்கு. அந்த லெவல்ல தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது. இப்ப அதுக்கும் பயந்துட்டு நான் வந்து அதை யூஸ் பண்றதே இல்லை.